கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்துள்ளார். பாமகவின் கிழக்கு மண்டல மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் விமர்சித்தார். கூட்டத்தில் பாமகவின் வரைவு திட்ட அறிக்கையை வெளியிட்ட அன்புமணி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்தார். லோக் ஆயுக்தா சட்டம் இதை கொண்டு வருவோம். ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட் சேவை உரிமை சட்டத்தை கொண்டு வருவோம். நல்ல மின் ஆளுமை கவர்னன்ஸை கொண்டு வருவோம். வெளிப்படையான நிர்வாகம் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதையெல்லாம் கொண்டு வருவோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அமைச்சரவை கூட்டத்தை நடத்துவோம். நீங்கள் யாரும் முதலமைச்சரை வந்து சந்திக்க வேண்டாம். முதலமைச்சர் உங்களை தேடி வருவார், உங்களை வந்து சந்திப்பாரு. இப்படிதான் நம்முடைய ஆட்சியில் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய செயல் திட்டம் இது. இந்த திட்டத்தில் இருப்பது அத்தனையும் நான் நிறைவேற்றுவேன். இதில் ஒவ்வொரு துறைக்கும் திட்டங்கள் இருக்கிறது. இதை உறுதியாக 100 விழுக்காடு நான் செய்து முடிப்பேன். இது உறுதி, இது சத்தியம். அப்படி என்னால் செய்ய முடியவில்லை என்றால் நான் பதவியிலே நான் இருக்க மாட்டேன். பதவியை நான் தக்க வைக்க மாட்டேன். நான் விட்டு விலகுவேன், விட்டு செல்வேன். இது உறுதி.